ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு லிட்டு, இது கூட ஒரு லிட் தான். இதில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இது ட்ரே லேடிங்கிற கம்பெனி குக்கிங். இது பாருங்கள், இதுக்கு ரெண்டு பக்கமும் ஹேண்டில் இருக்குது. இந்த லிட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹோல்ஸாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி வச்சு மூடிக்கணும். இதை பாருங்கள், இதை டைட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மாதிரி நல்லா அதை டைட்டாக இது பண்ணிவிட்டு நம்ம இப்படி வடிச்சிடணும், கஞ்சி வடிச்சிடணும். பாருங்கள், இதில் எல்லாம் இந்த லிட்டில் பாருங்கள் ஹோலாக இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சோம்னா இதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம இப்படியே வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படியே வடித்து எடுத்துட வேண்டியது தான். இதுக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சாதாரணமாக வேறு ஏதாவது போட்டு நம்ம குக் பண்ணுறதுக்காக இது எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் எங்கள் அம்மா எல்லாம் சாதம் வடித்து தான் சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் வந்து சாதம் வடிக்கிறது தான் அதிகமாக, குக்கர்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அவசரமாக வேலைக்கு போகிறாங்க, பிடிக்கிறாங்க. அதுக்காக வந்து இப்போ வந்து எல்லாருமே குக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, சாதம் வடித்து தான் சாப்பிட்ணுன்னு. எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறது அந்த 10 மணிக்குள்ளேங்கிறதுனால எல்லாருமே வந்து அவசரமாக குக்கரில் வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே அவேர்னஸ் அதிகமாக வருது, கஞ்சி வடித்து தான் சாப்பிட்ணுன்னு டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. 40 வயசு ஆனாவே சரி, சொத்து இருக்கோ சுகமும் இருக்குதோ பிபி சுகர் வந்துடுது. அதனாலேயே இப்போ எல்லாருமே வந்து மாதத்தில் எது கட்டுறோமோ, டாக்டர் ஃபீஸ் கட்டுறோமோ அதே மாதிரியே வந்து மருந்து பில்லும் டாக்டர் ஃபீஸும் கட்டுறோம். அதுக்காகவே நம்ம வந்து இப்போ வந்து சாதம் வடித்து சாப்பிட்டா எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனாலேயே எல்லோரும் அவேர்னஸ்க்காகவே இப்போ கஞ்சி வடித்து சாப்பிட்றதுக்காக பார்க்குறாங்க. அதுக்காக தான் இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை டைட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி வடிச்சிட வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் விற்கிது அமேசானில். இப்போ வந்து நம்ம வந்து சாதம் வடித்து இப்போ இந்த மாதிரி வடித்து விட்டுட வேண்டியது தான். இப்போ கையில் ஊற்றிக்குவோம், அந்த இதெல்லாம் பயமெல்லாம் இல்லாத நம்ம இப்படி வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சு வடித்து ஊற்றிக்க வேண்டியது தான். இந்த கஞ்சி வடிக்கிற ஸ்டெய்னரில் வந்து நம்ம வந்து கஞ்சி சாதம் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, சுண்டல் வச்சுக்கலாம், மற்றபடி கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் வேக வச்சுக்கலாம், காய்கறி வேக வச்சு தண்ணி வடிக்கிற காய்கறிகள் வடிச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா லிட்டும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனால் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இந்த இந்த ஸ்டாண்டும் விற்கிது அமேசானில் தான். இது வந்து 204 204 ரூபாங்க. இது அமேசானில் தான் வாங்கினது. இதை நம்ம சிங்குக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வச்சு கவுத்துக்க வேண்டியது தான். இது சாதத்துக்கு மட்டும்தான் இல்லை, இது எக்ஸ்ட்ரா ஒரு லிட் கொடுத்துருக்கிறதுனால வேறு ஏதாவது இப்போ ஒரு குழம்பு செய்கிறதுனாலும் சரி, வேறு எது செய்கிறதுனாலும் இந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது ஒரு எக்ஸ்ட்ரா லிட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பாட்டில் நான் சாதம் வச்சுருக்கிறேன். இதுக்கு கிளாஸ் லிட் போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த சில்வர் லிட் போட்டிருக்கேன். இப்போ இதை நான் வடிச்சிட்டேங்க.